செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அதிகாரிகளின் அலட்சியத்தால் மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழந்த நிலையில் மின்சார வாரிய அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பட்டாளம் போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட்டதை அடுத்து பின்பு விவசாயியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சந்தேகத்திற்கிடமாக நடத்திய விசாரணையில் பல்வேறு இடங்களில் விலை உயர்ந்த பைக்குகளை குறிவைத்து திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து திருடிய 10 பைக்குகளை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து குற்றவாளிகளை சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தமிழ்நாடு கால்பந்தாட்ட கழகம் மற்றும் விருதுநகர் மாவட்ட கால்பந்தாட்ட கழகம் இணைந்து மாநில அளவிலான ஜூனியர் கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழாவின் போது பேசிய தமிழ்நாடு கால்பந்தாட்ட கழகத்தின் தலைவர் சண்முகம், கார்ப்பரேட் கம்பெனிகள் கால்பந்தாட்ட போட்டிகளுக்கு ஸ்பான்சர் செய்ய முன்வருவதால் அதனை வீரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலில் நாள் முழுவதும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் விரிவுபடுத்தும் திட்டத்தினை கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன், மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் ராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் வடக்கு ஒன்றிய செயலாளருமான விஜய் மூர்த்தி, கோயில் செயல் அலுவலர் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சிலிண்டரில் ஏற்பட்ட கேஸ் கசிவால் கஸ்தூரி என்பவரது வீடு தீப்பற்றிய நிலையில் காற்றின் வேகத்தால் தீ பக்கத்து கூரை வீட்டிற்கும் பரவிய நிலையில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்த நிலையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் 5வது வட்டக்கிளை மாநாடு அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சங்க இணைச் செயலாளர் பழனி தலைமையில் இணை செயலாளர்கள் ஆசித்தம்பி, அக்னி, பாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் புறா பிடிப்பதற்காக 25 அடி தூண் மீது ஏறி கீழே இறங்க முடியாமல் தவித்த கௌதம் என்ற சிறுவனை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் கௌதமை தாடிக்குண்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் காவல்துறையினர் சிறுவனின் பெற்றோர்களை வரவழைத்து அறிவுறுத்தி அனுப்பினர். கரூர் அருகே லாலாப்பேட்டையில் தீ விபத்தில் கரையோரம் நடப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்த நிலையில் சம்பவம் நடந்த இடத்தை தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் ஈசன் முருகசாமி நேரில் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், பனைமரங்களை பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தார். அந்த குப்பையில சில சமூக விரோதிகள் பத்த வச்சு தீல பாத்தீங்கன்னா கடந்த 3 நாளைக்கு முன்னாடி 200க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் எரிந்து காய்ந்து இன்னைக்கு கரிக்கட்டையாக நின்று கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய இயற்கை விரோத செயல், சமூக விரோத செயல். இதையெல்லாம் தடுக்க வேண்டுமென இந்த இடத்தை சுத்தப்படுத்தணும், பனை மரத்தை பாதுகாக்கணும் சொல்லி இங்க இருக்கிற வட்டாட்சியர், நீர்வளத்துறை, மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பல முறை மனு கொடுக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குது. எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தாங்களா? இன்னும் இல்லை, இன்னும் புகைச்சிட்டே இருக்குது, எதுவும் இல்லை. ஆக இந்த சுற்றுச்சூழலை சீரழித்தவர்கள் மீது, பாதுகாக்காத அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கரூர் மாவட்ட ஆட்சியர் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு இந்த பனைமரங்களை பாதுகாக்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே மறைந்த வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமிக்கு அனைத்துக் கட்சி சார்பில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சியினரும் அமுல் கந்தசாமியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி தங்களது இரங்கலை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சட்டவிரோதமாக குட்காவை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த பிரகாஷ் என்ற நபரை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து அவரிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தனர்.
பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை சீரமைப்பதாக தெரிவித்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி படத்தை ஒட்டி வருவதாக தமிழக அரசின் விளம்பரத்திற்கு பொதுமக்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் வீடுகளில் இதுபோன்று வற்புறுத்தி டைல்ஸ்கள் ஒட்டப்பட்டு வருவதாக புகார் தெரிவித்துள்ள அப்பகுதிவாசிகள் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். 25 வீடு பழுது நீக்கம் பண்ணதா எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர் ஒட்டுற அரசு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட போட்டோவை எங்க பார்த்தாலும் ஒட்டியிருக்காங்க. இதுக்கு இந்த நிதி 70,000 ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வீடுலாம் இப்போ கட்டினது இல்லைங்க. இடிகிற நிலையில் மிக மோசமான நிலையில் மரகத சந்திரசேகருங்கிற 1962 இருந்த ஒரு எம்பியோட பீரியடில் கட்டின வீடு. அந்த வீடுலாம் முழுமையாக சிதிலமடைகிற கண்டிஷனில் இருந்ததுக்கு பணத்தை போட்டு எவ்வளோ பணத்தை போட்டு எடுத்துக்கிட்டாங்கிறது தெரியல. ஆனால் மக்கள்கிட்ட 70,000 ரூபா பணத்தை கொடுத்து அந்த வீடை ஒழுங்காகவும் சீர் பண்ணாமல் சும்மா பெயிண்ட் அடித்து மேலே ஸ்டிக்கரை ஒட்டி எல்லாம் இப்போ இருக்கிற அரசு எல்லாத்தையும் காங்கிரீட்டாக மாற்றணும்னு அம்மா இருந்த காலத்திலேயே முடிவு பண்ணி எல்லாத்தையும் காங்கிரீட் வீடு தான் கொடுக்குறாங்க. இவங்க திருப்பி 60 வருஷம் பின்னாடி போய் எல்லா ஓட்டு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லி ஓட்டு வீட்டையும் பெயிண்ட் அடித்து ஸ்டிக்கரை ஒட்டி கண்ணா புண்ணான்னு போட்டு பணத்தை போட்டு இதை நேரடியாக அந்த பயனாளிகிட்ட கொடுத்து அந்த ஃபோட்டோவை கூட ஒட்டாமல் இன்னைக்கு முதலமைச்சர் ஃபோட்டோ இல்லைங்க, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய ஃபோட்டோவை ஓவர் சேரு நேரடியாக கொத்தனாரை கூப்பிட்டுட்டு 2க்கு 2 சைஸில் எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்காங்க. மிக மோசமான ஒரு ஊழல் இது. இதுதான் ஸ்டிக்கர் ஒட்டுற அரசு. மக்கள் இதை நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு இதை யார் வேணாலும் பார்வையிடுங்க. நன்றி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் குடிநீர் வழங்க கோரி 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் 15 நாட்களுக்கு ஒருமுறை சீராக குடிநீர் வழங்குவதாக உத்தரவாதம் அளித்த பின்பு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மாணிக்காபுரம் சாலையில் திடீரென பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞரணி சார்பில் டாக்டர் சந்திர பிரியங்கா கோப்பை கிரிக்கெட் போட்டி நெடுங்காடு பகுதியில் நடைபெற்றது. முன்னதாக இந்த போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா இணைந்து துவக்கி வைத்த நிலையில் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தொடர் கிரிக்கெட் போட்டியில் சென்னை காவல்துறை அணி, புதுச்சேரி காவல்துறை அணி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட அணியினர் பங்கேற்கின்றனர். தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் பேருந்து நிலையம் அருகே உள்ள கட்சி அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஈரோடு மாவட்டத்தில் அதிக அளவு கஞ்சா புழக்கத்தில் இருப்பதால் அதனை தடுக்க மாவட்ட நிர்வாகம் முனைப்பு காட்ட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஈரோடு தனியார் திருமண மண்டபத்தில் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் சார்பில் தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. கழக மாநகர செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார், ஈரோடு மாவட்ட பொருளாளர் பி.கே. பழனிசாமி, துணை மேயர் செல்வராஜ் உள்ளிட்ட பல்வேறு நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சேதமடைந்து ஆபத்தான முறையில் உள்ள மின்கம்பத்தை அகற்றிவிட்டு புதிய மின்கம்பம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ள அப்பகுதிவாசிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தாவேக தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு ஆரணி சூரியகுளம் பகுதியில் 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் ஏழை மக்களுக்கு வேஷ்டி சேலை வழங்குதல், பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குதல் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தாவேக மாவட்ட செயலாளர் எம். சத்யா கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் விஜய கரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணியில் ரோம் நகரை சேர்ந்த மோதிரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதில் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரே இடத்தில் பல்வேறு நாணயங்கள் கிடைத்துள்ளதாக அகழாய்வு இயக்குநர் பொன் பாஸ்கர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வரும் நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர்.
குழாய் உடைந்து குடிநீர் சாலையில் செல்வதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதோடு குடிநீர் தேங்கி சுகாதார கேடும் ஏற்படுவதாக புகார் தெரிவித்துள்ள பகுதிவாசிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பாக நடத்தப்பட்ட வெற்றிக்கால் சேவல் சண்டை போட்டி களை கட்டியது. அள்ளிநகரம் பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் நடத்தப்பட்ட இப்போட்டியை முன்னதாக தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் துவக்கி வைத்த நிலையில் சுமார் 250க்கும் மேற்பட்ட சேவல்கள் களமிறக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.